American movies you must watch. Number 1, Love in the Villa. ஸோ சார்லி அண்ட் ஜூலியோட லவ் ஸ்டோரி. ஸோ இந்த லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலியும் சார்லியும் வந்து இட்டாலியில் இருக்கிற வெரோனாவில் இருக்க ஒரு வில்லாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சண்டை வருது, ரெண்டு பேரும் ஒருத்தர் பழி வாங்குறாங்க, ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள காதல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியரோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ரோமியோ ஜூலியட்டில் வரும் இல்லையா, ஷேக்ஸ்பியர் வந்து ஜூலியட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்க அண்ட் ரோமியோ வந்து எப்படி ஜூலியட் கிட்ட வந்துட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாங்க, எந்த பிளேஸில் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் லாங்குவேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்பர் 2, ஸோ ஹாப்பினஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹெலன் அண்ட் ஜேக்கோட லவ் ஸ்டோரி. ஸோ ஹெலன் அண்ட் ஜேக் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஹெலனோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் ஜேக். ஸோ ஹெலனுக்கு வந்து ஒரு மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜில் கொஞ்சம் கசப்பான சம்பவங்கள் நடந்து அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹெலன் வந்து என்னோட சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்காக ஒரு ட்ரக்கிங் கோர்ஸ் மாதிரி வந்து போகிறாங்க. அந்த கோர்ஸில் வந்துட்டு ஜேக்கும் ஐயோ ஹெலன் தனியாக போகிறா, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து போகிறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள லவ் எப்படி வந்துச்சு, ஜேக்குக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ஹெலன் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் இந்த மூவியில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்பர் 3, யோர் பிளேஸ் ஆர் மைண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெபி அண்ட் பீட்டரோட லவ் ஸ்டோரி. ஸோ டெபியும் பீட்டரும் 20 இயர்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ டெபிக்கு வந்து ஒரு பையன், ஒரு பெரிய ஒரு 10-15 வயசில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். ஸோ டெபியும் வந்து நிறைய கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும், நிறைய செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம பீட்டர் வந்து நியூயார்க்கில் இருப்பாங்க. ஸோ வீடியோ காலில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும். ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. உனக்கு என்ன வேணுங்கிறது நீ சொல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த டைமில் வந்து தன்னோட பையனை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு பர்சனை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க கடைசி நேரத்தில் சொதப்பிடுறாங்க. ஸோ அதனால டெபியோட பையனை பீட்டர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி மாறுச்சு, கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா, இவங்களுக்குள்ள லவ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் யோர் பிளேஸ் ஆர் மைனோடைய ஸ்டோரி. ஸோ இந்த 3 மூவியுமே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் லாங்குவேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருந்தாலோ இல்லை செகண்ட் டைம் லவ் வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலோ இந்த 3 மூவியும் கண்டிப்பாக பாருங்கள். எப்போ வேணால் காதல் வரலாம். காதல் வர்றதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் டைமிங்னு எதுவுமே கிடையாது. லவ் ஆல்வேஸ் உங்களை வந்து பார்த்துட்டு டு வாட்ச் தீஸ் மூவிஸ். பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.